முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் ஓர் உதவியாளரின் இல்லத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC நடத்திய சோதனை நடவடிக்கையில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் ரிங்கிட் ரொக்கத்தை பறிமுதல் செய்தது. இந்த பணம் அந்த வீட்டில் சில அறைகளில் இருந்த பாதுகாப்பு பெட்டகத்திலும் பல பேக்குகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று தகவல் அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்தது. அதிரடி நடவடிக்கையில் களமிறங்கிய சிறப்பு புலன் விசாரணை குழு ஆவணங்கள், நகைகள், மின்சார பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றியது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிகார துஷ்பிரயோகம், சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஆகியவற்றின் மீதான புலன் விசாரணையின் ஓர் அங்கமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில மாதங்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் களமிறங்கிய இந்த சிறப்பு புலன் விசாரணையின் துப்பறிவாளர்கள் இப்பணம் எங்கிருந்து வந்தது என்பதை நிர்ணயம் செய்வதற்குரிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் நிதியளிப்பு சம்பந்தப்பட்டுள்ள சாத்தியத்தையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் என்று அந்த வட்டாரம் கூறியது. இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் பணியாளர்களுள் ஒருவரான முக்கிய புள்ளி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ரொக்கத்தை கையாள்வதில் அவரின் பங்கும் புலன் விசாரணையின் ஓர் அங்கமாக இருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பில் MACC மேற்கொண்டிருக்கும் புலன் விசாரணைக்கு உதவுவதற்கு அந்த முன்னாள் பிரதமரின் 4 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் மொத்த தொகை பற்றிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தொகை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சனிக்கிழமை பின்னிரவு வீட்டில் மயங்கி விழுந்த இஸ்மாயில் சப்ரி கோத்தா டமான்சாரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது உடல் நலம் தேறி வருகிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.